அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் லக்கணத்துக்கு 4, 8, 10 ஏதேனும் ஒரு இடத்தில் சனீஸ்வரன் இருந்தால் அந்த ஜாதகன் தீது செய்வான், தீமை செய்வான், தீமையில் வலம் வருவான் என்று வீமகவி பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனீஸ்வரன், 8ஆம் இடத்தில் சனீஸ்வரன், 10ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த நல்ல மனிதர்களாகவும் இருக்கிறார்கள். அதே 4ஆம் இடத்தில் சனீஸ்வரன், 8ஆம் இடத்தில் சனீஸ்வரன், 10ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருக்கக்கூடியவர்கள் கெட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். எடுத்த எடுப்பிலே 4ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ சனீஸ்வரன் இருந்தால் அவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் முடிவுக்கு வந்துவிட முடியாது. வீமகவி தன் பாடலிலே 4, 8, 10 சனீஸ்வரன் இருந்தால் அவனுடைய நடவடிக்கைகள் நடைமுறைகள் சரியாக இருக்காதென்று சொல்லியிருக்கிறார். அதையும் பார்ப்போம். அதே 4ஆம் இடத்தில் சனீஸ்வரன், 8ஆம் இடத்தில் சனீஸ்வரன், 10ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். அதையும் நாம் பார்ப்போம். முதலில் அந்த வீமகவி பாடலையும் அந்த சனீஸ்வரன் எந்த நிலையில் இருந்தால் வீமகவி சொன்னது போல் இருக்கும் என்பதை பற்றியும் நாம் பார்க்கலாம். வாருங்கள், வீடியோக்குள் செல்வோம். அதற்கு முன்னால் வெளி நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் மெசேஜ் செய்து, அதாவது செய்தி அனுப்பி ஜாதகம் பார்க்க வேண்டும் ஆன்லைன் மூலமாக, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். ஜாதகம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள். ஜாதகம் இல்லாதவர்கள் உங்கள் பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த தேதி இவைகளை குறிப்பிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வீமகவி பாடலை தொடங்கி கண்டமாம் 8, 10 காரிதான் நிற்க பார்க்க, தெண்டங்கள் மிகவும் உண்டாம், திரவியம் சேதமாகும், வண்டமா நாகம் காட்டடும், இணங்குவாள் சாணத்தி, கண்டதோரிடங்கள் எல்லாம் களவுகள் செய்வான் பாரே. இப்போ உதாரணத்திற்கு இங்கே மிதுன லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருந்தாலும் சரி, அல்லது 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இது உதாரணத்துக்கு தான் இந்த ஒரு மிதுன லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல அல்லது 8ஆம் இடத்துல அல்லது 10ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருந்தால் அவன் கெட்டவனாக இருப்பான்னு சொல்லி அந்த பாடலை இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது அவர் சொன்ன பாடலின் கூற்றுப்படி முதல்ல அந்த சனீஸ்வரன் எந்த நிலையில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்னு பார்க்கலாம். சனீஸ்வரன் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருக்காருன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த சனீஸ்வரன் நீச்சம் பெற்றிருந்தோ அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்திருந்தோ அல்லது சனி நின்ற நட்சத்திராதிபதி நீச்சம் வகை பெற்றிருந்தோ ஏதேனும் ஒரு வகையிலே சனீஸ்வரன் அங்கே
தவறான நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் நகை நட்டு பொன் பொருள் மண்மனை பூமி வீடு வாசல் எல்லாத்தையும் விரயம் பண்ணுவார். வீண் விரைய செலவு செய்வார். அடிக்கடி பாம்பை பார்ப்பார். தகாத பெண் தொடர்பு ஏற்பட்டு அவமானப்படுவார். திருட்டு தொழிலில் ஈடுபடுவார் என்று வீமகவி தன் பாடலிலே சொல்லியிருக்கிறார். அதாவது 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ சனீஸ்வரன் இருந்தால் இப்படித்தான் இருக்கணும். அவர் சொன்னதை அப்படியே வச்சுருவோம், அது உண்மையாகவும் எடுத்துக்குவோம். ஆனால் 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ சனீஸ்வரன் இருக்கக்கூடியவர்கள் தீர்க்க தரிசிகளாக, நல்ல மனிதர்களாக, நல்ல தொழில் செய்யக்கூடியவர்களாக, பல தொழில்கள் செய்து வருமானத்தை ஈட்டுவோராக, பல தொழில் நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக, வண்டி வாகனங்கள், நிலபலங்கள், சொத்து சுகங்கள், கார் பங்களா, ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகவும், மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், சனி நின்ற வீட்டோன் ஆட்சி பெற்றிருந்தோ அல்லது சனி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்று சனிக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி இருந்தோ, சனியை குரு சுக்கிரன் புதன் போன்ற சுபக்கிரகங்கள் பார்க்கின்ற பொழுதோ அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யம் கிட்டும். 8ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கின்ற பொழுது நீண்ட ஆயுளை கொடுக்கும். அல்லது 8ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி நல்ல நிலையில் இருக்கிற போதும் நீண்ட ஆயுளை கொடுக்கும். 10ஆம் இடத்துக்கு அதுதான், 4ஆம் இடத்துக்கு அதுதான், சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். ஆக அந்த பாடலை வைத்து நாம் அப்படியே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் ஒரு வழி காட்டியிருக்கிறார்கள். அந்த வழிப்படி நல்லது கெட்டதை பார்த்துட்டு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் கெட்டவர்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சனி நின்ற நிலையை வைத்து நாம் அதை பக்குவமாக அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆக சனி நல்லதையும் செய்வார், தீமையும் செய்வார். அவர் நின்ற இடத்தை பொறுத்து, அவரை பார்க்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து அமையும் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்